Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரதர், அநேக காரியத்திற்காக நான் இயேசு கிட்ட காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா நிறைய காரியங்கள் நடக்கவில்லையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த வசனம் ஜெபம் உங்களுக்கு தான். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக நன்றி ஐயா. வெளிச்சத்தின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Isaiah 40th chapter 31st verse. But those who trust in the Lord will find new strength. They will soar high on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not faint. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நன்றி இயேசுவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குழந்தை பாக்கியம், தொழில், ஊழியம், வேலை, குடும்ப காரியம், வீடு காரியம், ஒரு முன்னேற்ற பாதை எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உண்மையை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு முன்னேற்றம் இல்லையே, பாவ வாழ்க்கை இன்னும் விட முடியலையே, இப்படியே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பாதத்தண்டை இப்பொழுது வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் காரியத்தை வாய்க்க செய்வீராக. கர்த்தாவினுடைய வசனம் தெளிவாக போட்டிருக்கு அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இயேசுவின் பாதத்தண்டை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்தவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. ஏற்ற நேரம் வரப்போ நீங்க எங்களை உயர்த்தி வைக்க போவதற்காக நன்றி அப்பா. நேரமும் காலமும் உங்க கையில இருக்கு இயேசுவே. உமது பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வைக்க போவதற்காக நன்றி. அந்த ஏற்ற நேரம் வர வரைக்கும் ஐயா அவர்களை உண்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சாயல் வெளிப்பட கிருபை செய்யுங்க. அநேக பேருக்கு உதவுற பாத்திரவானாக இருக்க கிருபை செய்யுங்க. மனத்தாழ்மையோடு அவர்களை உருவாக்கி வணைந்து ஆளுகை செய்யுங்க அப்பா. பிறருக்கு ஆசீர்வாதமாக எங்களை நீங்க வழிநடத்தி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமாக என் சரீரம் குன்றி போயிடுச்சு பிரதர், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. புதிய பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, சத்துவத்தை தாங்க. சரீரம் முழுவதும் உம்முடைய தழும்புகளால் ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அப்படியே ஆகட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிறப்போ அநேக பேர் வாழ்க்கையில விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அந்தகார கிரியைகள் அவங்க வாழ்க்கையில இந்த நிர்மலமாய் போவதாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.